ரெடியாக நின்றுட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் மாமா வந்துட்டு ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. வேங்க மாமா ஒத்தையில் நிற்கிறான், தில்லிருந்தா வாங்கடான்ற மாதிரி போஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணாங்க. ஓலா புக் பண்ணாங்க. ஓலாலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க. இங்கே இறங்குனதுமே செடியெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. மாமா இங்கே ஒரு ஃபோட்டோ எடு அப்படின்னு சொன்னேன். ஃபோட்டோ பைத்தியமே, உள்ளே போய் நிறைய ஃபோட்டோ டிசைனாக எடுப்போம் வா அப்படின்னாங்க. எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்க சொன்னேன். இப்போ வச்சு சொல்லு மாமா எங்கே வந்திருக்கணும்னு திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்தேன். சர்ப்ரைஸும் உனக்கு நான் சொல்ல மாட்டேன், நீயே தெரிஞ்சுக்கோவா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல மாட்டேன்ட்டாங்க. இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ ரொம்ப ஹாப்பியாக இருப்ப அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க. கார் பார்க்கிங் ஆப்போசிட் வந்து கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்னு சொன்னாங்க. மாமா விட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி போய் அங்கே போய் ஊத்து பார்த்துட்டு இருந்தேன். அடிப்பாவி என்னை விட்டுட்டு இங்கே வந்து என்னடி பண்ற அப்படின்னு கேட்டாங்க. பார் மாமா எவ்வளோ அழகா இருக்கு பூ, இதனாலதான் மாமா வந்தேன் அப்படின்னு சொன்னேன். சரி சரி உள்ள போ அப்படின்னு சொன்னாங்க. அங்க பார்த்தோன்னா அதுக்கு மேல ஒரு ஷாக்கிங் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாவே ஃப்ளவர் கார்டன் தான். எல்லாம் வித்தியாசமா பூ கலர் கலரா இருந்தது. அழகழகா எங்க பார்த்தாலும் வந்துட்டு கார்டன் வச்சிருந்தாங்க. அழகா இருக்குப்பா நில்லுன்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்தாங்க. அப்புறம் மாமாவும் நானும் சேர்ந்து அப்புறம் ஒரு போட்டோ எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா கூப்பிட்டாங்க. என்னம்மா இவ்வளவு பெரிய பில்டிங்கா இருக்கு, இது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டேன். உள்ள வா, உள்ள வந்து தெரிஞ்சுக்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி பெரிய பில்டிங்கை பார்த்ததே இல்லை, நம்ம போட்டோ எடுத்து போமா அப்படின்னு சொல்லிட்டு மாமாவும் நானும் நின்று போட்டோ எடுத்தோம். போட்டோ எடுத்தது போதும் உள்ள போ, இன்னும் உனக்கு சர்ப்ரைஸ் நிறைய காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள போக சொன்னாங்க. என்ட்ரன்ஸ்ல போகும்போதே இந்த மேல எல்லாம் மாட்டிருக்காங்க பாத்தீங்களா, அதுல இருந்து ஒரு மாதிரி சவுண்ட் வந்துட்டே இருந்தது, வைப்ரேஷன் செமையா இருந்தது. உள்ள போனோடனே ஆப்போசிட்லயே மணப்பெண் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. மாப்பிளையும் பொண்ணி நிக்க வச்சிருந்தாங்க. இது சிலையா இருந்தாலும் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. எவ்வளவு கிளீனா நீட்டா வச்சிருக்காங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். கீழே சாப்பாடு போட்டு சாப்பிடலாம், அந்த அளவுக்கு நீட்டா இருந்தது. எனக்கு பாக்குறதுக்கே ரொம்ப புதுசாவும் ரொம்ப ஹாப்பியாவும் இருந்தது. உள்ள போனோடனே மாமா எப்படி நின்றுட்டு இருக்காரு பாரு அப்படின்னு சொன்னேன். இது வந்துட்டு சிலிக்கான் டால்மா அப்படின்னு சொன்னாங்க. டச் பண்ணி பார்த்தா ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்கின்னும் நம்ம மாதிரியே இருந்தது. சிலிக்கான்ல செஞ்சிருக்காங்க. எப்படிலாம் செஞ்சிருக்காங்க பாரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே போறேன். உள்ள போனோடனே அதை விட பெரிய ஷாக்கான ஒரு விஷயத்த பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க மாமா இது மால் அப்படின்னு சொன்னாங்க. பாக்குறதுக்கு வந்து மால் மாதிரியே எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் 3 ஸ்டார் ஹோட்டல் போனேன், 5 ஸ்டார் ஹோட்டல் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பீத்துவாங்க. ஆனா எனக்கு இந்த மாலை பார்த்தோன்னே எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு மாதிரி பெருமிதமா இருந்தது. அதுவும் எனக்கு பிடிச்ச பிங்க் கலர்ல அந்த தாமரை பூ போட்டிருந்தோன்னா ரொம்ப சந்தோஷம். நீங்களும் இந்த மாதிரி மால் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஊர் எந்த பிளேஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு மாமா வெறுவருன்னு எஸ்கலேட்டர்ல ஏறிட்டாங்க. என்னை விட்டுட்டு தனியா எப்படி மேலே ஏற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பதட்டமா இருந்தது, அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா ஜாலியா இருந்தது. மேலே வந்ததுமே விறுவிறுன்ட்டு நான் பாட்டுக்கு போனேன். மாமா கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, அதை கூட நான் காதுல வாங்கல. நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கீழே பார்த்ததை விட மேல இருந்து பார்க்கும்போது இந்த மால் அவ்வளோ அழகா இருக்கு. நீ போனே பார்த்துட்டு நான் சுத்தி பார்த்துட்டு வரேன்ட்டு நான் கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட். மாலெல்லாம் சுத்தி பார்த்தாச்சு, ரொம்ப டயர்டா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சோகமா உட்காந்துருந்தேன். எனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டாங்க. எனக்கு ரைஸ் வாங்கி கொடுமாமா பசிக்குதுன்னு சொன்னேன். மாமா சொன்னாங்க இங்க ரைஸ்லாம் கிடைக்காதுப்பா, உனக்கு வேற ஸ்பெஷலா ஒன்று வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ட்ரேல ஏதோ காம்போ கிட் மாதிரி கொண்டு வந்து வச்சாங்க எனக்கு முன்னாடி. உனக்கு பிடிச்சாதான்ப்பா சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. இது என்ன மாமான்னு கேட்டேன். சிக்கன் விங்ஸ் 2, அடுத்து வந்துட்டு சிக்கன் வந்து குட்டி குட்டியா வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து வந்து கோக் ஒரு பாட்டில், அடுத்து சிக்கனை தொட்டு சாப்பிட்றதுக்காக வந்து சட்னி மாரி வச்சிருக்காங்க. அடுத்து வந்து பெரிய பெரிய சிக்கன் சொல்லிட்டு ஒரு பெரிய பீஸ் 2 சிக்கன் பீஸ் வச்சிருக்காங்க. ரொம்ப நாள் KFC சாப்பிடணும்னு சொன்னீங்க, அதனால உனக்காக தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. அந்த சிக்கன் விங்ஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். வெளியில வந்து கிறிஸ்பியா, உள்ள வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டா இருந்தது. அடுத்து குட்டி குட்டியா ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிக்கன் பீஸ் எடுத்து சாப்பிட்டேன். நல்லா தான் இருந்தது, ஆனால் கொஞ்சம் சாஃப்டா இருந்தது. நீ வந்து இதுல வந்து சும்மா சாப்பிடாத, சட்னியோட சேர்த்து சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொன்னாங்க. சட்னியோட சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த சட்னி எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது, நல்லா செம்ம டேஸ்டா இருந்தது. சிக்கனை விட அந்த சட்னி தான் வந்து நல்லா டேஸ்ட் கொடுத்தது. அடுத்து பெரிய பெரிய சிக்கன் ட்ரை பண்ணி பாருப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் வெளியில கிறிஸ்பியா, உள்ள சாப்பிட்டா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்தது.